அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 6ஆம் வகுப்பு இயல் 3 கணியனின் நண்பன் என்ற பாடத்தை தான் பார்க்க போகிறோம். நாம் பார்க்க இருக்கும் பாடம் அனைத்தும் மிக மிக முக்கியமானவை. தேர்வு போட்டிக்கு படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் நிச்சயமாக இது இருக்கும் என்பது எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. மேலும் உங்களுக்கு எளிமையான முறையில் புரிந்து கொள்ளும் வகையில் இவைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாங்க நாம் பாடத்திற்கு சென்றுவிடலாம். இந்த எந்திரங்கள் இப்பொழுது எங்கெல்லாம் பயன்பட்டு வருகிறது என்று பார்த்தோம்னா, வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் பயன்பட்டு வருகின்றன. இந்த எந்திரங்கள் பார்த்தீங்கன்னா பல வகையாக இருக்கு. எந்த மாதிரியான எந்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம் என்று எங்கெங்கும் எந்திரங்கள் எந்திர உலகமா இன்னைக்கு காட்சி அளிக்கிறது, காணப்படுகிறது. நம்ம எந்திர மனிதன், அது ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா சொல்லுவோம்? ரோபோ. எந்திர மனிதனை ஆங்கிலத்தில் ரோபோ என்று அழைப்பார்கள். காரல் கெபக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். காரல் கெபக். இந்த காரல் கெபக் எந்த நாட்டை சேர்ந்தவர் தெரியுங்களா? செக் நாட்டை சேர்ந்தவர். ஆமா, காரல் கெபக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். இந்த காரல் கெபக் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதுல ரோபோ என்னும் சொல்லை முதலாக காரல் கெபக் தான் பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லை முதலாக 1920ஆம் ஆண்டு பயன்படுத்தியவர் யார்? காரல் கெபக். எந்த நாட்டை சேர்ந்தவர்? செக் நாட்டை சேர்ந்தவர். ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அடிமை. ரோபோ என்னும் சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எதை கண்டுபிடித்தான்? எந்திரங்களை கண்டுபிடித்தனர். எந்திரங்களை கண்டுபிடித்தான். அவற்றை இயக்குவதற்கு எது தேவைப்பட்டது? மனித ஆற்றல். எந்திரங்களை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்ததுதான் தானியங்கிகள். தானியங்கிகள். தானியங்கி என்றால் என்ன தெரியுமா? நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரம்தான் தானியங்கி. தானியங்கி. ஒவ்வொரு தானியங்கிலும் ஒரு கணினி இணைந்து இருக்கும். தானியங்கியின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும். தானியங்கியின் செயல்களை எது கட்டுப்படுத்துகிறது? கணினி. கணினி கட்டுப்படுத்துகிறது. நுண்ணுணர்வு கருவிகள், ஆங்கிலத்தில் என்ன பேரு? சென்சார்ஸ். சென்சார்ஸ், தமிழ்ல நுண்ணுணர்வு கருவிகள். நுண்ணுணர்வு கருவிகள். மேலும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். என்ன தெரிந்துக்கலாம்? மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. தானியங்கிகளுக்கு விளக்கம் தரும் களஞ்சியம் எது? பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். அடுத்ததா, எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் செயற்கை நுண்ணறிவு. எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு. 1997ஆம் ஆண்டு மே மாதம் 1997 மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடக்குது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவ் என்பவர் கலந்து கொண்டார். ஐபிஎம் என்னும் நிறுவனம் ஒரு டீப் ப்ளூ என்னும் ஒரு மீத்திறன் கணினியை உருவாக்குறாங்க. யாரு மீத்திரி கணினியை உருவாக்குறாங்க? ஐபிஎம் நிறுவனம். ஐபிஎம் நிறுவனம். அந்த மீத்திறன் கணினிக்கு பேர் என்ன? டீப் ப்ளூ. இந்த மீத்திரி கணினி, அதாவது மீத்திறன் கணினி, ஆங்கிலத்தில் சூப்பர் கம்ப்யூட்டர் அவருடன் போட்டி போடுது. யாரோட போட்டி போடுது? கேரி கேஸ்ப்ரோவ். எந்த வருடம்? 1997. எந்த விளையாட்டு? செஸ். சதுரங்க போட்டியில விளையாட்டு. போட்டியின் முடிவு என்னன்னு தெரியுங்களா?
என்ன போட்டியின் முடிவு யார் வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ. ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ தாங்க வெற்றி பெற்றது. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்காங்க. அந்த ரோபோவின் பெயர் என்னன்னு தெரியுங்களா? சோஃபியா. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமையை வழங்கிச்சு. அந்த ரோபோவின் பெயர் தான் சோபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை இந்த சோஃபியாவுக்கு வழங்கியிருக்காங்க. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான். வாங்க மதிப்பீட்டு வினாக்கு போகலாம். நுட்பமாக சிந்தித்து அறிவது. நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம். தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. மருத்துவத்துறை. மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இழக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. செயல் இழக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். அரிது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை. தானியங்கிகள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு. செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர். ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. அடுத்ததா ஒளி பிறந்தது என்ற பாடத்தை நம்ம பார்க்கலாம். அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு நேர்காணல் தான் இந்த பாடம். நம்ம அப்படியே நீங்களும் கற்பனை செய்து அப்துல் கலாம் ஐயாவுடன் உரையாடலாம். வாருங்கள் பார்ப்போம். அப்துல் கலாம் ஐயா கிட்ட எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. அப்துல் கலாம் ஐயா கிட்ட எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பதுதான் அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவே. வாங்க பார்ப்போம். தொழில்நுட்ப கண்காட்சியில் ஒரு பெயர் பலகை இருந்துச்சு. அந்த பெயர் பலகையின் பெயர் என்ன தெரியுங்களா? கலாம் அரங்கு. கலாம் அரங்கு. நல்லா உற்று கவனமாக படித்தல் வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு நாம் தயாராக இருத்தல் வேண்டும். தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளில் ஒரு பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கு. அந்த பெயர் பலகையின் பெயர் என்னன்னு கேட்பாங்க. என்ன? கலாம் அரங்கு. கலாம் அரங்கு என்னும் பெயர் பலகை தான் அது. சரி, வாங்க நாமும் அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு கற்பனை செய்து அவருடன் உரையாடலாம். சரி, அப்துல் கலாம் ஐயா கிட்ட அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு என்ன ஐயா அப்படின்னு கேட்டோம்னா, அதற்கு அப்துல் கலாம் ஐயா 10 வயது சிறுவனாக இருந்தபோது அவருடைய அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி சொன்னாராம். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாகவே ஆகிவிட்டது. அதுவே அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்றாரு ஐயா. தமிழில், அதாவது அப்துல் கலாம் ஐயா கிட்ட உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எதுன்னு கேட்டோம்னா, அப்துல் கலாம் ஐயாவுக்கு தமிழ்ல மிகவும் பிடித்த நூல் எதுங்க? திருக்குறள். திருக்குறள் தான் அப்துல் கலாம் ஐயாவுக்கு மிகவும் பிடிக்குமா. அதுவும் ஒரு குறள் இருக்கு பாருங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளிழகல் ஆகா அரண். மீண்டும் ஒரு முறை. அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழகல் ஆகா அரண். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளிழக்கல் ஆகா அரண் என்னும் குறள் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது என்கிறார் அப்துல் கலாம் ஐயா. அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய நூல் தான் விளக்குகள் பல தந்த ஒளி. விளக்குகள் பல தந்த ஒளிக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர்? லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் லிலியன் வாட்சன் அவர்கள். இந்த லிலியன் வாட்சன் அவர்கள் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலையும் அப்துல் கலாம் ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதை படித்த போதுதான் அப்துல் கலாம் ஐயாவுக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆக 3ஐயும் பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்துல் கலாம் ஐயாவை மிகவும் பெரிதும் மகிழ்வித்த நிகழ்வு எதுன்னு தெரியுங்களா?
போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை பார்த்தாராம். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் ஒரு கார்பன் இழையை கொண்டு 300 கிராம், எவ்வளவு கிராமுங்க? 300 கிராம் 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான் அப்துல் கலாம் ஐயாவுக்கு பெரும் மகிழ்வை அளித்தது அப்படின்னு சொல்றாரு. சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் என்று அப்துல் கலாம் ஐயாவிட்ட கேட்டோம்னா அதுக்கு அவர் சொன்ன பதில், உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருக்கிறோம், தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றிருக்கும், எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறம் நம்மிடம் இருக்கு, அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் இருக்கும், நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன, பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்தும் வகையில் நாம் வெற்றி பெற்றுள்ளோம் என்கிறார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். 100 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய இந்தியா எப்படி ஐயா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னு நம்புகிறார் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா. 1, 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும். 2, அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். 3, செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும். 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பி இந்தியாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கிறாங்க. எவ்வளோ? 525 கிலோ 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள். உலகில் முதல் விஞ்ஞானியாக யாரை ஐயா கருதுகிறீர்கள் அப்படின்னு ஐயாவை கேட்டா அதற்கு ஐயா என்ன சொல்வார் அப்படின்னா, அறிவியலின் அடிப்படை எது தெரியுங்களா? கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான். அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான். அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால்தான். குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள்தான் இவ்வுலகில் முதல் விஞ்ஞானிகள் என்று அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு. இந்தியாவிற்கான எங்கள் பங்கு அப்படி என்ன இருக்கணும் அப்படின்ட்டு மாணவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு ஐயா என்ன சொல்றாருன்னா, மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையையும் தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள். அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றியடையுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும் என்கிறார் ஐயா அவர்கள். ஐயா வெற்றி அடைய என்ன வழி ஐயான்னு கேட்டா அதற்கு ஐயா சொல்றாரு 2 வழி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த 2 வழி என்னன்னு தெரியுங்களா? அறிவை வளர்க்கும் அனைவரிடம் பேச்சை கவனியுங்கள். அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனிக்கணும். 2வது வியர்வை 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 வியர்வை. கனவு காணுங்கள் என்பது யாருடைய பொன்மொழி? அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழி. கனவு காணுங்கள் என்பது கலாம் ஐயா அவர்களின் பொன்மொழி. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வாழ்த்துக்கள் எங்களின் வளர்ச்சி.